எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பரந்தூர்ல போராடிட்டு இருக்காங்கல்ல மக்கள். விமான நிலையம் அமையக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து போராடுறாங்க. ஏன்னா வந்து விவசாய நிலங்கள் இருக்கிற இடத்த தாண்டி வந்து அங்க விமான நிலையம் வரணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால, அம் அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய கள அரசியலில் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு தான் முதல்ல என்னுடைய அரசியல், கள அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம் அமையறதுக்காக போராடுற மக்களுக்கு கூட நிக்கிறது தான் என்னுடைய முதல் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்லி சொல்றத விட, விஜய் அவர்கள் பேசுறத வச்சே நம்ம சில விஷயங்கள் வந்து பேசலாம். சரி வாங்க பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம நெறைய டீட்டெயிலா உட்காந்து பேசலாமே! குறுக்கே நின்னு பேசுவோம். என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் வணக்கம். "வணக்கம். ஒரு 910 நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்க போராட்டத்தை பத்தி ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசுனது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரும் கூட நான் நிற்பேன், நீ தொடர்ந்து நிற்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. சரி ஆரம்பத்திலே நான் நிறுத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல. 910 நாட்கள் வந்து போராடின விஷயத்த பத்தி நம்முடைய கட்சி ஆரம்பிச்சு எத்தன நாள் ஆச்சு? பல நாட்கள் ஆச்சு. ஸோ அதற்கு முன்னாடியே வந்து விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கம்லாம் இருந்துச்சு. அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு இன்புட்டுமே உள்ள குடுக்கப்படல. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 910 நாட்களுக்கு பிறகு மக்கள் போராடிட்டு இருக்கும்போது, அதுக்கு உண்டான காரணமா இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு, பக்கமா வந்து நெறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு விஜய் அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு போய் அட்டெண்ட் பண்றது, அதுக்கப்புறமேட்டு பர்சனலான மீட்டிங் போறது, அதெல்லாம் நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க நேரத்தில, திடீர்னு அவருக்கு வந்து இந்த தோணியிருக்கு. அதனால மக்கள பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. களத்தில இறங்கி வந்ததில தப்பே கிடையாது. பட் ஆனா, அ அது வந்து முழு நேர அரசியலுக்கு வந்த பிறகு, இன்னைக்கு காலையில என்ன சொல்றாங்க, தளபதி 70 படம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ, விஜய் அவர்கள் வந்து அரசியல்வாதியா முழுசா இறங்கியிருக்காரா? இல்ல வந்து ஒரு சினிமாக்காரரா முழுசா இருக்காரா? அப்படிங்கிற கன்ஃப்யூஷனே நமக்கு வருது. ஸோ, இந்த வார்த்தைகள நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ராகுல்ங்கிற ஒரு பையனுடைய இந்த ஸ்பீச்ச பார்த்துட்டு எமோஷன் ஆனோனே உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 910 நாட்களாக இந்த ராகுல் பையன தவிர்த்து மத்த யார் பேசுனதுமே விஜய் அவர்களுடைய காதுல விழலையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அதுக்கு அவரு தான் பதில் சொல்லணும். எதுக்கும் கேட்போம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். ஓகே. அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன உங்க வீட்டுல இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து நான் தொடங்குது. இது பல அரசியல்வாதிகள் வந்து இந்த வார்த்தைகள புரிஞ்சுக்கிறதே இல்ல. அதாவது மக்கள் ஏற்கனவே போராடிக்கிட்டு நொந்து நூலா இருக்கிற நேரத்தில போயிட்டு, நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதத்தோட நான் இங்க தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து இப்ப இவர் செய்றது அரசியல் தானே. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி 2 பேருமே வந்து விளைநிலங்கள எடுத்துட்டு வந்து ஒரு விமான நிலையம் வரணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காய்ங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ஓடிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன். அப்போ அ மாநில அரசு வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெறைய விஷயங்கள் ஆல்ரெடி ப்ராக்ரஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு மத்திய அரசுட்ட கேட்டாங்க. மத்திய அரசு, மாநில அரசு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு வந்து அங்க இருக்கிற நிலங்களுக்கு தகுந்த வேற நிலம் வந்து குடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. பட் ஆனா, அங்க வந்து விவசாய நிலத்த தவிர்த்து மற்ற நிலம் இருக்குது. ஆனா அந்த நிலத்தில வந்து கட்சி சார்ந்த யாரோ ஒருத்தவங்கலாம் இருக்காங்க அப்படிங்கிறனால வந்து விவசாய நிலத்தில தான் கை வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு பக்கம். இதுல எது உண்மை, எது பொய் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. பட் ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. சென்னைக்கு கண்டிப்பா இன்னொரு விமான நிலையம் கண்டிப்பா தேவை. பட் ஆனா இந்த விவசாய நிலங்கள தாண்டி அந்த இடத்துல வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி எழுப்புனது சரி. பட் ஆனா இது இந்த நேரமா, இது வந்து ரொம்ப லேட் ப்ராக்ரஸ்ல வந்து விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதாவது இப்போ வெள்ளத்தில பாதிக்கப்பட்டவங்கள வந்து நேர்ல போய் பார்க்காம இப்ப தான் மொதல்ல வந்து பனையூர்லேருந்து வெளிய வந்திருக்காரு. அது ஒரு விதத்தில பார்த்தீங்கன்னா ஓகே தான். பட் ஆனா இது வந்து எப்படி சொல்றதுன்னா,
ஒரு மெச்சூர்டான அரசியல்வாதி செய்கின்ற விஷயம் மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ப்ரெஷர்னால நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே இருந்து அரசியல் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதில் சொல்ற இடமா தான் நமக்கு தெரியுது. சரி, அதை விடுவோம். விட்டுருங்க. நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டுல நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தி எல்லாம் நான் எடுத்து சொன்னேன். ஆமா. அதுல ஒண்ணுதான் ம். இயற்கை வள பாதுகாப்பு, ஓகே. சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். இதான் நாம் அறிவிச்ச அந்த மொத்தம் 3 லைன் தான் தலைவரே. 3 லைன் தான் தளபதி. நீங்க இந்த 3 லைன கூடவா மனப்பாடம் பண்ணிட்டு வர மாட்டீங்க? நீங்க சென்னையிலேருந்து பரந்தூர் வரைக்கும் போறதுக்குள்ளேயே நீங்க மனப்பாடம் பண்ணிடலாமே! இத வந்து எழுதி வச்சு தான் படிக்கணும்னு ஏன் வந்து பல பேரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இது வந்து ரொம்ப சாதாரணமானது. இயற்கை வளத்த காப்பாத்துறது மட்டும் தான் நம்மளோட கட்சியோட கொள்கைன்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கே அறிவிச்சிருந்தோம். அதனால இந்த இயற்கை வளம் பாதிக்கப்படுகின்ற இந்த திட்டத்துக்கு கண்டிப்பாக நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சு தான் தீருவோம். இது நம்மளுடைய கட்சியோட அடிப்படை கொள்கையில நம்ம கட்சியுடைய மிக முக்கியமான கொள்கையில இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம டைரக்டாவே சொல்லிட்டு போயிடலாம். இது எழுதி வச்சு படிக்கணுங்கிற அவசியமே கிடையாதே! இது என்னன்னே தெரியல இது. இந்த எழுதி வச்சு படிக்கிறத வந்து அதுவே ஒரு கிண்டல் பொருளா மாறும். கொள்கை. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. சரி. பிறகு? இன்னொரு தீர்மானம் ஆ. அதே மாநில மாநாட்டுல நான் சொன்னேன். அது என்னங்க? வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். ஓகே. அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ம். 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் ம். 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இத்திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம ம். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். ம். அத இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், ம். நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னன்னா எல்லாருமே இந்த ஒன்றிய அரசுங்கிற அந்த கான்செப்ட ஒரு நிமிஷம். ஒன்றிய அரசுங்கிற அந்த கான்செப்ட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மத்திய அரசுன்னு பேச ஆரம்பிச்சா தான் நீங்க வந்து ஏற்கனவே இருக்கிற டிஎம்கே கட்சியிலேருந்து நீங்க வித்தியாசப்படுறீங்கன்னு வந்து ஒரு கான்செப்ட் வரும். மத்திய அரசுன்னு ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க டேர்மை கொண்டு போயிட்டு இவங்க தான் வந்து ஏதோ அரசியலுக்காக ஏதோ வந்து அந்த ஐடி விங் ஆட்கள் இருப்பாங்கல்ல, பிஆர் ஸ்டண்ட் பண்ணுறதுக்காக ஆளுங்க இருப்பாங்கல்ல கட்சிக்கு, அவங்க வந்து அந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தினாங்க. யூனியன் மினிஸ்ட்ரியை அப்படி வந்து கிண்டல் பண்ணாங்க. ஸோ நீங்களும் அதே வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் டிஎம்கேக்கு வந்து வேலை செய்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தோணாதா மக்களுக்கு? டிஎம்கேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்கிறீங்க, பிஜேபிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்கிறீங்க. அப்போ நான் வந்து புதுசாக ஒரு விஷயம் தோணணும்ல. நம்ம உபயோகப்படுத்துகின்ற சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன டேர்மே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசத்தை வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து ஏன் உணர மாட்டேன்றாங்க? விஜய் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறவங்க ஏன் அதை வந்து சரியாக செய்ய மாட்டேன்றாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. கட் ஆகுது. ஒரே செகண்ட். ராகுல் ஒரு பையன், சின்ன பையன் பேசுறது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு இல்லாம அங்க அரிட்டாப்பட்டியில ஒரு நிலைப்பாடு டங்ஸ்டனுக்கு எதிராக மக்களை பரந்தூர் மக்கள் வந்து போய் உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரும் கூட நான் நிற்பேன், தொடர்ந்து நிற்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரி இது ஆல்ரெடி விவசாய சம்மந்தப்பட்ட மேட்டர். சரி, ஓகே. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் போய்ட்டு லைவில் வந்து விஜய் அவர்களுக்கு எத்தனை பேர் கூட்டம் கூடினாங்க, என்ன மாதிரியான ஒரு மனநிலை விஜய் அவர்கள் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியுது.
அவர் வந்து பனையூர்ல தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சு பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உதவிகள் செஞ்சாரு. இதெல்லாம் ஓகே. அதெல்லாம் ஒரு விதத்தில வந்து பாராட்டப்பட வேண்டியது, ஒரு பக்கம் வந்து விமர்சனத்துக்குள்ளாக்க வேண்டியது எல்லாமே ஓகே. ஆனா, விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்ச பிறகு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள அவர் வந்து இப்ப தான் இதுதான் முதல்ல களத்தில வந்து இறங்கியிருக்காப்ல. அதான் நம்மளால பார்க்க முடியுது. அவரும் அதான் நம்புறாப்ல. நான் களத்தில இறங்கியிருக்கேன். நான் பயங்கரமான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு வந்து நம்புறாரு. அவர நம்ப வைக்கப்படுது. அதான் மிகப்பெரிய விஷயம். இங்க அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை நடந்தது. எல்லாத்துக்குமே அவர் வந்து ட்வீட் போட்டாரு. எல்லாமே ஓகே. பட் ஆனா, சட்ட போராட்டம் நாங்க செய்ய துணிவோம்ன்னு சொல்றாங்கல்ல. சட்ட போராட்டம் நடத்தினால் விஜய் அவர்கள் இன்னும் வெளிச்சத்துக்கு வருவார். வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதுவும் மத்த அரசியல்வாதிகள் மாரியே வந்து இதே மாரி மீட்டிங்க போட்டுக்கிட்டு, கத்திக்கிட்டு, பேசிக்கிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா அவரு நெனைக்கிற இடத்த நோக்கி அவர வந்து நகர விட மாட்டாய்ங்க. அதுதான் நடக்கும். அதுக்குண்டான வாய்ப்புகள் தான் இங்க மிக, மிக அதிகமா இருக்கு. விஜய் அவர்கள்ட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அவருடைய ரசிகர்கள் அப்டின்னா, இந்த மாரி நம்ம வந்து ரசிகர்கள திருப்திப்படுத்துறதுக்கு 2, 3 வசனங்கள் போதும். அதுக்கப்புறம் நேர்ல போய் மீட் பண்றது அப்படிங்கிற விஷயம் மட்டுமே போதும். ஆனா, மக்களுக்கிட்ட ஓட்டு வாங்குறது அப்படிங்கிற விஷயத்துக்கு இன்னும் மிகப்பெரிய அழுத்தமான விஷயங்கள் வந்து தேவை. இது ஓட்டுக்காக நான் பண்ணலன்னு விஜய் அவர்கள் சொல்லவே முடியாது. நான் உங்களுடைய நல்லதுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம சொல்லிடுறோம். பட் ஆனா அப்படி கிடையாது. அவரு வந்து தன்னுடைய கட்சி போய் ரீச் ஆகணும், ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் செய்றாரு. அதுல எந்தவித தப்புமே கிடையாது. எல்லா அரசியல்வாதிகளும் செய்றாங்க. ஓகே. பட் ஆனா இன்னும் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது. இன்னும் தெளிவான வார்த்தைகள் வந்து இன்னும் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. ரொம்ப சாதாரணமா இப்போ புதுசா ஆரம்பிச்ச ஒரு லெட்டர் பேட் கட்சிக்காரங்கள வந்து பேசுற மாதிரி தான் விஜய் அவர்கள் வந்து பேசுற மாரி எனக்கு தோணுது. இன்னும் அழுத்தமான விஷயங்கள வந்து பேசணும். ஒரு ஒன்றிய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்றத விட, அந்த துறை சார்ந்தவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்க, அந்த துறையில என்ன தவறு நடந்திருக்கு, அப்படிங்கிற விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசுற அளவுக்கு வந்து விஜய் அவர்களை இன்னும் தெளிவுபடுத்தணும். அவருக்கு இன்னும் ஸ்கிரிப்ட் குடுக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்கிரிப்ட் குடுக்கணும்னா, எழுதி குடுத்து அவர் பேசுறதுக்காக குடுக்கணும்னு சொல்லலைங்க. ஒரு டிஸ்கஷன் பண்ணி, இத வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவா சொல்லணும். வெறும் ஒரு துண்டு சீட்ட கையில குடுத்துட்டா, அப்போ ஏற்கனவே இருக்கிற கட்சியுடைய துண்டு சீட்டுக்கும், இங்க இருக்கிற கட்சி இவருக்கு உண்டான துண்டு சீட்ட பார்த்தா அவருக்கு படிக்க தெரியும். அப்படிங்கிற ஒரு மனநிலையில மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து ஓனா பேச தெரியாது அப்படிங்கிறது இன்னும் பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஊர்ஜிதம் பண்ற மாரி இருக்கு. இன்னைக்கு வந்து பேசின பேச்சு. அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்வம் இருக்கு. அரசியல்ல வந்து நம்ம ஜெயிக்கணும். மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு. அது ஆர்வ கோளாறா மாறிறக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய புரிதல். உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிற விஷயம் நீங்க கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. பேச வேண்டியது இன்னும்னு சொன்னோம்னா, இதுதான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுறது நீங்க தாராளமா வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். சரிங்களா? எனக்கு தோணுனத சொல்லிட்டேன். வேற என்ன இருக்கு? அ இந்த பரந்தூர் பிரச்சனை, இதுக்கு முன்னாடி வந்து கள்ளக்குறிச்சியில வந்து அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வந்து இறந்து போனாங்கல்ல, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அவரு போய் பார்த்தாரு. ஆனா இப்ப வெள்ளத்தில பெங்கால் புயல்ல வந்து வெள்ளத்தில பாதிக்கப்பட்டவங்கள போய் நேர்ல போய் பார்க்கல. ஸோ அங்க தான் மிக முக்கியமா விஜய் அவர்கள் போய் நின்றுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த புயல்ல பாதிக்கப்பட்டவங்கள வீட்ல குடுத்து, வீட்ல கூப்பிட்டு வந்து நிவாரண உதவி செஞ்ச இடம் இருக்குல்ல, அத வந்து அவர் நேர்ல போயிருக்கணும். பரந்தூர் விஷயத்துக்கு அறிக்கை விட்டா பிரச்சனை இல்ல. இதுதான் நான் சொல்ல வர விஷயம். இது வந்து பரந்தூர் பிரச்சனைக்கு வந்து சட்ட போராட்டம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மீடியாக்கள் வந்து அவர் வீட்டுக்குள்ள போயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்க முடிச்சுட்டு விஜய் அவர்கள் வந்து மீடியா கிட்ட பேசவே இல்ல. அவரு என்ன சொல்றேன்னா, ஒரு மீட்டிங் போடுறாருன்னா, இந்த மாரி ஸ்டேஜ்ல ஏறி மேல பேசிட்டு, அதுக்கப்புறமேட்டு பிரஸ் வந்து அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது பிரஸ்ஸுகிட்ட பேசணும்ல. ஏன்னா, நீங்க ஆல்ரெடி தான் முடிவு பண்ணி வந்துட்டீங்கல்ல. இந்த பிரச்சனைக்கு நான் பேச போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆனா, பிரஸ்ஸுலேருந்து பேட்டி எடுக்க வந்தாங்கன்னா, அத வந்து விஜய் அவர்கள் ஃபேஸ் பண்றதே இல்ல. கண்ணாடி கூட இறக்காம போயிட்டே இருந்துட்டாரு. இப்ப அது மாரிலாம் யோசிக்கும்போது, அப்ப பிரஸ்ஸே மீட் பண்ணாம, நான் வந்து மேல வந்து என்ன சொல்றேன்னா, இந்த மாரி கேரவன்ல ஏறி மேல இருந்து மட்டுமே பேசிட்டு போயிருவேன்னு நெனச்சா, அதுல எந்த விதத்துல வந்து அது சரியா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா நீங்க தாராளமா சொல்லுங்க. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். ஓகே. இவ்வளவுதான் எனக்கு தோணுன விஷயம். வேற என்ன இருக்கு? இதுதான் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பண்ண போராட்டத்திலருந்து நமக்கு வந்து போராட்டம் இல்ல. இன்னைக்கு போய் வந்து அந்த மக்கள பார்த்ததுலருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம். என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய சிற்றறிவுக்கு என்ன புரிஞ்சுதோ அத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுடைய பேரறிவுக்கு என்ன புரிஞ்சுதோ அத நீங்க தாராளமா கமெண்ட்ல எழுதலாம். அத பத்தி நெறைய பேசலாம். நன்றி. வணக்கம்.